இது வந்து ஆக்சுவலாக ஏடிஎம்கேக்கு ஒரு ஷாக்கு தான் இது. ஏன்னா அவர் அப்படி வந்து இவர் சேரந்தா எப்பயோ சேர்ந்துருக்கலாம். இவர் ஏன் இவ்வளோ காலம் காத்திருந்தார்? ஒரு நாள் முன்னாடி சேர்ந்துருக்கலாம்ல. அதனால இவர் சேர மாட்டார், அங்கே இவருக்கு ஒட்டாது, அந்த அந்த அரசியல் வந்து இவருக்கு ஒட்டாது அப்படி தான் நினச்சாங்க. அந்த கோபம் உண்டு. அந்த கோவத்தில் அப்படி தான் பேசுவாங்க. மறுபடியும் அங்கேயே போயிட்டாரு, உண்டை விட்டு ரெண்டகம் பண்ணிட்டாருங்கிறாரு. ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு? அவர் ஒரு துரோகி, சர்வாதிகாரிங்கிறார், கட்சியை அழிச்சிடுவாருங்கிறார் இல்லையா? கட்சியை அழிச்சிடுவார் அப்படிங்கிறாரு. ரொம்ப நாளாக அப்படி தானே சொல்லிட்டு இருக்காரு. இப்படிலாம் சொன்னதுனால தான் அவருக்கு இவன் மேலே ரொம்ப கோவம் வந்துருச்சு. கட்சியை அழிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி இவர் அடிக்கடி ஜாடமாடையாக சொன்னார் இவ்வளோ காலமாக. இப்போ ஓப்பனாக சொல்லிட்டார். முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, ஓபிஎஸ் திமுகவுக்கு வரதை பற்றி வந்து தாய்க்கழகத்துக்கு வந்திருக்காரு, வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. வந்து திமுகவுக்கு அவர் வந்து ஒரு பலம் சேர்ப்பார் நினைக்கிறீங்களா? இல்லை, திமுகவுக்கு அவர் ஓரளவு பலம் சேர்ப்பார். திமுகவுக்கு வந்து அந்த முக்குளத்தூர் பெல்ட் இருக்குது பாருங்க, அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு பலம் எதிர்பார்க்குறாங்க அவங்க. ஏன்னா இப்போ போட்டி வந்து மும்முனை போட்டி ஆயிடுச்சு. யாருக்கும் விஜய் என்ன பண்ணுவான்னு தெரியாது. முக்குளத்தூர், நாடார்கள், இந்த மாதிரி கவுண்டர்கள் வித்தியாசம் பார்க்காம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. யங்ஸ்டர்ஸில் ஒரு பெரிய கூட்டம் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த ரிஸ்கையும் எடுக்க விரும்பலை. ஏன்னா அவருக்கு தெரியாது இவர் எந்த அளவு ஓட்டை பிரிப்பார்னு தெரியாது. ஸோ அவருக்கு வந்து எந்த விதமான ரிஸ்க்கும் இந்த நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் ஓபிஎஸ்ஸை பற்றி ஸ்டாலின் தெரியாது இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு. அதனால் அவரும் நிறைய யோசிச்சிருப்பார். இவரால் அவருக்கு நிச்சயமாக பலன் உண்டுங்கிறதுனால தான் அவர் சேர்த்தார்.